Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 8 formatting in Excel 2013. We will see the topic working with long text. ஒரு ஆக்சுவல் ஒர்க் ஷீட்டில் நீங்கள் ரைட் பண்ணுற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வித்தின் த செல் ரேஞ்சஸ்குள்ளார ஃபிட் ஆகணும். சப்போஸ் அந்த செல் ரேஞ்சஸ்குள்ளார அந்த எக்ஸாக்ட் டெக்ஸ்ட் ஆர் நம்பர் ஆர் எனி திங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் டேட்டா நீங்கள் இன்சர்ட் பண்ணுற அந்த வேல்யூஸ் என்ன ஆகுதுன்னா அந்த எக்ஸாக்ட் செல்லுக்குள்ளார என்ன ஆகாதுன்னா இன்சர்ட் ஆகாது. ஸோ தட் மீன் ஓவர் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபர்தர் டெக்ஸ்ட் பாக்ஸ் தட் மீன் அந்த செல்லில் நீங்கள் ரைட் பண்ணும்போது ப்ரீவியஸ் செல்லில் இருக்கிற வேல்யூஸ் ஃபுல்லி உங்களுக்கு என்ன ஆகாது, டிஸ்பிளே ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அந்த பர்டிகுலர் செல்லில் இருக்கிற வேல்யூஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஸோ அந்த எக்ஸாக்டு கேரக்டர்ஸ் ஆர் நம்பர்ஸ் அண்ட் சம் அதர்ஸ் கண்டென்ட்டை ஃபார்மேட் பண்ணிவிட்டு எக்ஸாக்டு வேல்யூஸை ஷோ பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஒர்க்கிங் வித் லாங் டெக்ஸ்ட். when the text cannot fit in a cell it spills out into adjacent cell. ஸோ ஒரு எக்ஸாக்டு ஒரு டேபிள் ஒர்க் ஷீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க ஒரு செல்லில் நீங்கள் ரைட் பண்ணுற அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் என்னதுன்னா கம்ப்ளீட்டாக ஃபிட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக ஃபிட் ஆகாத அந்த சுச்சுவேஷன்ஸில் என்ன ஆகுனா ஸ்பெல்ஸ் இன்டு த அட்ஜசன்ட். ஸோ ஏதாச்சும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த மெர்ஜிங் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா ரேப்பிங் அப்படின்ற 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 2 ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணலாம், இந்த லாங் டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ண முடியும். ஓகேங்களா? நவ் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட் வேல்யூவில் பாருங்கள். ஸோ எக்ஸாக்டு சிங்கிள் செல் B2 செல்லில் என்ன பண்ணியிருக்காங்க, ஐடியாஸ் would not work unless you do அப்படின்றத ஒரு டெக்ஸ்ட்டை என்ன பண்ணியிருக்காங்க அந்த பர்டிகுலர் செல் B2வில் ரைட் பண்ணியிருக்காங்க. B2வில் ரைட் பண்ணியிருக்க அந்த செல்ஸை என்டையர் ரேஞ்ச் ஆஃப் செல்லில் நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் C1 செல்லில் அனதர் ஒன் டெக்ஸ்ட்டை நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் என்ன ஆகும், இந்த B1ல் இருக்கிற செல் கண்டென்ட் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா ஷோ ஆகாது. ஓகேங்களா? தென் you can let the data spill out, but if the next cell contain data in the spill out portions will not be visible. ஸோ நெக்ஸ்ட்டு கண்டென்ட் நீங்கள் C1 செல்லில் நீங்கள் சம்திங் கண்டென்ட்டை ரைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா C2 செல்லில் நீங்கள் சம்திங் கண்டென்ட்டை இன்சர்ட் பண்ணும்போது B2 செல்லில் இருக்கிற கண்டென்ட் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணாது. ஸோ இந்த சுச்சுவேஷன் தட் மீன் நாட் விசிபிள் கண்டிஷன்ஸ்க்கு போகும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன்ஸ் இந்த எக்ஸாக்ட் லாங் டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணணும். ஓகேங்களா? தென் நவ் ஃபார் எக்ஸாம்பிள் B1 செல்லில் ஆல்ரெடி நம்ம ரைட் பண்ணியிருக்கிற ஐடியாஸ் would not work unless you do அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம ரைட் பண்ணியிருந்தோம். ஆஃப்டர் தட் C2 செல்லில் என்ன பண்ணுறீங்க, ஹாய் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் ரைட் பண்ணதும் ஸோ B1 செல்லில் இருந்து அந்த ஃபுல் கண்டென்ட் என்ன ஆகுனா விசிபிள் ஆகலை. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, லாங் டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணுற ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணணும். டு அவாய்ட் திஸ் யூ கேன் மேக் த டெக்ஸ்ட் wrapped within the same cell. ஸோ சேம் செல்லில் மோர் தென் ஒன் கண்டென்ட், மோர் தென் லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸை நீங்கள் லாங் டெக்ஸ்ட்டாக நீங்கள் ரைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த என்டையர் டெக்ஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், ரேப்பிங் டெக்ஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? தட் மீன்ஸ் கம்பைன் பண்ணிவிட்டு சிங்கிள் செல்லுக்குள்ளாரையே மோர் தென் டெக்ஸ்ட்டை நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? தென் செலக்ட் த செல் அண்ட் கிளிக் ரேப் டெக்ஸ்ட் இன் அலைன்மெண்ட் குரூப் ஆன் த ஹோம் டேப். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஒரே செல் ரேஞ்சஸ்குள்ளார இருக்கிற அந்த எக்ஸாக்டு டெக்ஸ்ட் என்ன அப்படின்றத ஃபுல்லாக நீங்கள் தரவாக பார்க்கணும் அப்படின்னா go to click the wrap text in alignment group. ஸோ அலைன்மெண்ட் குரூப்புக்குள்ளே இருக்கிற wrap text ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோம் டேபுக்கு அண்டரில் இருக்குது. ஓகேங்களா? தென் ஸோ ஆஃப்டர் செலக்டிங் திஸ் ஆப்ஷன், இந்த செலக்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா ஃபர்தர் செல்லு என்ன ஆகுனா என்டையர் கண்டென்ட் ஃபுல் கண்டென்ட்ஸும் உங்களுக்கு விசிபிள் பண்ணும். ஓகேங்களா? தென் the data will become confined to the cell and will be displayed in the multiple line. ஸோ மோர் தென் மல்டிபிள் லைனில் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை ரைட் பண்ணியிருந்தாலும் என்ன ஆகுனா அந்த எக்ஸாக்ட் செல் A2 ஆர் B2 ஆர் C2 செல்லில் இருக்கிற வேல்யூஸ் ஃபுல் லென்த் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் டெக்ஸ்ட் என்ன ஆகுனா சிங்கிள் செல் ரேஞ்சஸ்லேயே உங்களுக்கு 1 by 1 மல்டிபிள் லைனாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். தட் மீன்ஸ் த டிஸ்பிளே வித் இன் மல்டிபிள் லைன். ஓகே? தென் another way of dealing with long text is to merge adjacent cell into one large cell. ஸோ
another one way பார்த்தீங்கன்னா மல்டிபிள் செல்ஸ் ரேஞ்சஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் செல்லாக மெர்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ இந்த ரேப் டெக்ஸ்ட்டில் ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரே செல் ரேஞ்சஸ்குள்ளார மல்டிபிள் லைனை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் அந்த நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிற தட் மீன்ஸ் மெர்ஜ் ஆப்ஷன். ஸோ நீங்கள் மெர்ஜ் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு செல்லில் லாங் டெக்ஸ்ட்டை ஒரு செல்குள்ளார நீங்கள் விசிபிள் பண்ணணும் அப்படின்னா மெர்ஜ் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது மோர் தென் செல்ஸை என்ன பண்ணலாம் கம்பைன் பண்ண முடியும். மோர் தென் செல்ஸை கம்பைன் பண்ணிவிட்டு சிங்கிள் செல்ஸ் மாதிரி ஒரு டிசைன் நீங்கள் மேக் பண்ணிவிட்டு எக்ஸாக்டு அந்த டெக்ஸ்ட் வேல்யூஸை விசிபிள் பண்ண முடியும். ஓகேங்களா? திஸ் கேன் பி டன் பை செலக்டிங் த செல் அண்ட் கிளிக்கிங் மெர்ஜ் அண்ட் சென்டர் இன் அலைன்மெண்ட் குரூப் ஆன் ஹோம் டேப். ஸோ இன் திஸ் ஆப்ஷன் ஸோ இந்த மெர்ஜ் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோம் டேப் அண்டரில் இருக்கிற அலைன்மெண்ட் குரூப்புக்குள்ளார இருக்குது. ஸோ இந்த அலைன்மெண்ட் குரூப்புக்குள்ளார மெர்ஜ் அண்ட் சென்டர்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் தட் மீன்ஸ் இந்த கமாண்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எக்ஸாக்டு லாங் டெக்ஸ்ட் தட் மீன்ஸ் மோர் தென் ஒன் செல் ரேஞ்சஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லாங் டெக்ஸ்டுடைய வியூவை சிங்கிள் செல் வியூ மாதிரி நம்ம கொண்டு வர முடியும். ஓகேங்களா? தென் the text will be centered aligned in the single merge cell. So for example if you select this option merge cell options நீங்கள் center alignmentல அந்த exact text line that means அந்த long text line நீங்கள் visible பண்ணும்போது by selecting this center align single merge cell options நீங்கள் mention பண்ணலாம். ஓகேங்களா? then now we will discuss that. For example first one option wrap text நம்ம implement பண்ணணும் அப்படின்னா more than லைன் பேஸஸில் சிங்கிள் பாக்ஸஸ் தட் மீன்ஸ் சிங்கிள் செல்ஸ்குள்ளார மோர் தேன் மல்டிபிள் லைனாக உங்களுக்கு என்ன ஆகுது ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் லாங் டெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃபார்மேட் ஆகுது. இந்த ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேப் டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ். இந்த ரேப் டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன் அண்டு ரேப் டெக்ஸ்ட்டில் பாருங்கள் சிங்கிள் செல்ஸ்குள்ளார மல்டிபிள் லைன்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிறான கான்செப்ட் பேஸஸில். ஃபார் எக்ஸாம்பிள் லாங் டெக்ஸ்ட்டில் நீங்கள் பிஃபோர் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்த செல் ரேஞ்ச் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்ற இந்த செல் ரேஞ்சஸில் இருக்கிற டெக்ஸ்ட்டை எக்ஸாக்டு சிங்கிள் செல் ரேஞ்சஸ்குள்ளே மல்டிபிள் லைனாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேப் டெக்ஸ்ட் அப்படின்ற செல் ஒன் டைப்ஸ் ஆஃப் லாங் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன். தென் நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா மெர்ஜ் அண்ட் சென்டர் ஆப்ஷன். ஸோ இந்த மெர்ஜ் அண்ட் சென்டர் ஆப்ஷன்ஸ் நவ் வி டிஸ்கஸ் தட் ஐடியாஸ் ஒர்க். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் B1 செல்லில் இருக்கிற லாங் டெக்ஸ்ட் வியூவை நம்ம என்ன பண்ணணும் மோர் தென் ஒன் செல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் செல்லாக நம்ம மெர்ஜ் பண்ணும்போது அந்த செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த செல் சிங்கிள் செல்லாக உங்களுக்கு விசிபிள் ஆகும். அந்த டெக்ஸ்ட் ஆஃப் வேல்யூவும் என்ன ஆகுது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேஸ் ஆஃப் ஆர்டரில் மெர்ஜ் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் மெர்ஜ் ஆப்ஷன்ஸ். ஸோ மெர்ஜ் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மெர்ஜ் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் சென்டர் ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது எக்ஸாக்டு செல் என்ன ஆகுதுன்னா மல்டிபிள் செல் ரேஞ்சஸை செலக்ட் பண்ண அந்த செல் சிங்கிள் செல்ஸாக உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டு அந்த எக்ஸாக்ட் லாங் டெக்ஸ்ட் வேல்யூ ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் மெத்தட் தட் மீன்ஸ் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஃபார் ஒர்க்கிங் லாங் டெக்ஸ்ட். ஓகே? தென் நெக்ஸ்ட் ஒன் டு ரைட் டேட்டா இன் மல்டிபிள் லைன் இன் த சேம் செல் ப்ரெஸ் ஆல்ட் ப்ளஸ் என்டர். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் லைன் ஆஃப் டெக்ஸ்ட்டை ஒரு சிங்கிள் செல்ஸ்குள்ளார நீங்கள் யூஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் ரேப் டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் கீஸ் ஆப்ஷன்ஸ் ஆல்ட் என்டர். Alt plus enter கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு தென் யூ கேன் ரைட் த மல்டிபிள் லைன் இன் சிங்கிள் செல். ஸோ சிங்கிள் செல்ஸ்குள்ளார நீங்கள் என்ன பண்ணலாம் மல்டிபிள் லைனை நீங்கள் ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? தென் திஸ் த ஆப்ஷன் ஃபார் செலக்டிங் சிங்கிள் லைன்ஸ் ஐடியா would not work unless you do. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம சிங்கிள் செல் ரேஞ்சஸ்குள்ளாரே மல்டிபிள் லைனில் என்ன பண்ணிக்கலாம் ரைட் பண்ணிக்க முடியும். அந்த ரைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ட் ப்ளஸ் என்டர் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் if you have to unmerge the cell click the drop down menu arrow of merge and center and select unmerge cell option. So if you select this merge ஸோ ஆல்ரெடி மெர்ஜ் ஆப்ஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் அந்த மெர்ஜ் ஆப்ஷன்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அன்மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் அகைன் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் ஆப்ஷன்ஸில் மெர்ஜ் அண்ட் சென்டர் குரூப்பில் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் பாட்டமில் பார்த்தீங்கன்னா அன்மெர்ஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். தட் மீன்ஸ் செலக்ட் அன்மெர்ஜ் செல் ஆப்ஷன். ஸோ கோ டு கிளிக் திஸ் ஆப்ஷன் த எக்ஸாக்டட் செல் என்ன ஆகுனா அன்மெர்ஜ் ஆகிட்டு நார்மல் டெக்ஸ்ட் வியூவில் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இந்த மாதிரி டெக்ஸ்ட்டில் இருக்கிறது அந்த கண்டென்ட் என்ன ஆகுது நார்மல் வியூவுக்கு நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் வியூ ஆஃப் லாஸ்ட் ஐடியாஸ் would not work unless you do அப்படின்ற நார்மல் வியூவில் என்ன ஆகுது டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் செல்ஸ் உங்களுக்கு அசைன் ஆகிடும். ஓகேங்களா? தென் ஸோ நம்ம இன்றைக்கி செக்ஷனில் ஒர்க்கிங் வித் லாங் டெக்ஸ்ட்னா என்ன, அந்த லாங் டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் என்னென்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் ஃபார்மேட் ஆப்ஷன்ஸ் இருக்குது,
அந்த ஃபார்மேட் ஆப்ஷன்ஸை என்ன சுச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் கிளாஸஸில் another one டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.